விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கான பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கிறீர்களா? இந்த வாரம் ஆரம்பத்தில் சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் அது முதல் இடத்தில் பயணிக்கிறது. இது சுபநிலையாக இருப்பதால் மன உறுதி, தைரியம் மற்றும் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கும். மே 5 முதல் சந்திரன் தனுசு ராசிக்கு மாறும்போது அது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகி, இது அசுப நிலையாக இருப்பதால் பணச்செலவுகள் அதிகரிக்கலாம், பேச்சில் கவனம் தேவை மற்றும் குடும்பத்தில் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மே 8 முதல் சந்திரன் மகர ராசியில் பயணிக்கும்போது அது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமாகி, இது ஒரு நல்ல சுபநிலை. தைரியம் அதிகரிக்கும், முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். சூரியன் மற்றும் புதன் மேஷத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமாகி, இது நல்ல சுபநிலை. எதிரிகளை வெல்வது, வேலை முன்னேற்றம் மற்றும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். குரு மிதுனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம், இது அசுப நிலையாக இருப்பதால் அன்எக்ஸ்பெக்டட் மாற்றங்கள், தாமதங்கள் அல்லது மன அழுத்தம் ஏற்படலாம். சுக்கிரன் ரிஷபத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம், இது அசுப நிலையாக இருப்பதால் உறவுகளில் சற்று கவனம் தேவை. சனி மீனத்தில் இருப்பதால் அது உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம், இது கலவை பலன். சில நல்ல வாய்ப்புகள் இருந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். மொத்தத்தில் இந்த வாரம் ஆரம்பம் மற்றும் இறுதியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும், ஆனால் நடுப்பகுதியில் பணம் மற்றும் உறவுகளில் கவனம் தேவைப்படும் ஒரு கலவையான வாரமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க. உங்கள் பிறந்த நியதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் கேள்வி மற்றும் உங்கள் இமெயில் ஐடி ஆகியவற்றை கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஒரு இலவச சேவை. உங்களுடைய கணிப்பு இமெயில் மூலமாக அனுப்பி தரப்படும். இந்த வரப்பலன் உங்களுக்கு நல்ல பலன்களை தரட்டும் என்று யாம் எல்லாம் வல்ல இறைவனை மனமாற வேண்டுகிறோம். இந்த காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் தினமும் இப்படிப்பட்ட ஜோதிட தகவல்களுக்கு எங்கள் கியூப் டிவி தமிழ் ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.